தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 8ஆம் தேதி. உங்கள் நாவிற்கு வல்லமையூட்டுங்கள். சங்கீதம் 119 172. உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். முழு சரீரத்திலும் நாவு ஒரு முக்கிய உறுப்பு. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இயேசு கிறிஸ்து கூறும் மன்னிக்கப்படாத பாவம் வாயினாலேயே செய்யப்படுகிறது. நாவை வல்லமைப்படுத்த வேத வசனத்தை காட்டிலும் மேலானது ஒன்று இல்லை. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் தேவ தூதர்களுக்கும் பிசாசிற்கும் நடக்கும் யுத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மோசம் போக்குகிற சத்துரு பூமியில் விழ தள்ளப்பட்டு பரிசுத்தவான்களோடு யுத்தம் செய்கிறான். அந்த பரிசுத்தவான்கள் எப்படி மேற்கொண்டார்கள்? அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். தேவனது வசனத்தை அறிக்கையிடுவதை காட்டிலும் வல்லமையானது ஒன்றுமில்லை. இயேசு பிசாசை தோற்கடித்தார். தேவனுடைய வசனமே அதற்கு ஆதாரம். சாத்தானுடைய முழு தோல்விக்கு இதுவே இறுதியான அத்தாட்சி. கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையான தமது வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் யுத்தம் செய்து அந்த கிறிஸ்துவின் இராணுவங்களின் மேல் கடைசி அழிவை வரப்பண்ணுவார். சங்கீதம் 91 121 23 103 போன்ற வேத பகுதிகளை தெரிந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கையிடுதலை பயிற்சியாக கொள்ளுங்கள். நாள் முழுதும் உங்கள் நாவு வேத வசனத்தை பேசும்போது தேவ வல்லமை உங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தப்படுவதை காண்பீர்கள். உங்கள் நாவை ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். அது எப்பொழுதும் விசுவாச, துதி மற்றும் கிருபையின் வார்த்தைகளையே பேசட்டும். உங்கள் நாவு எதிரியை வீழ்த்தி நொறுங்குண்டவர்களை உயிர்ப்பிக்கும் நீதியின் ஆயுதமாக மாறும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.